இந்த வீடியோ எடிட்டிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இது 30 days 30 வீடியோஸ் என்னோட வீடியோ எடிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை இந்த நெக்ஸ்ட் 30 வீடியோஸ் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது தேர்ட் வீடியோ. இந்த சீரிஸோட அப்கமிங் வீடியோஸ் மிஸ் பண்ணா பார்க்கறதுக்கு மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடிட்டிங் யூஸ் பண்ணி நீங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்கில் தான். அது நீங்க எந்த அளவுக்கு லேர்ன் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. இப்போ மொபைல் போன்ல நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிமிடேஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஒரு லெவலுக்கு மேல உங்களால ஸ்கில்லை டெவலப் பண்ண முடியாது. பட் சிஸ்டம் ஆர் லேப்டாப் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நீங்க லேர்ன் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. உங்க ஸ்கில்ல ரொம்ப மேம்படுத்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு லேப்டாப் ஒரு சிஸ்டம் இருந்தா போதும். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ் உங்களால யூஸ் பண்ணி பார்க்க முடியும். அது எடிட்டிங்னு மட்டும் இல்ல, எல்லா ஃபீல்ட்லயுமே சரி. ரெண்டாவது விஷயம் உங்களோட ஸ்கில்ல வந்து அட்வர்டைஸ் பண்றது. ஒரு டைம்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியான மெத்தடா இருக்கும். லைக் ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுங்க, உங்களோட ஒர்க்கை வந்து அப்லோட் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம வியூஸுக்காக பண்ணல அப்படின்னாலும் நாளைக்கு நம்ம கிளைண்ட் கிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் காட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா. பட் இந்த கிளைண்ட் எடுக்கிற ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் தான். பட் என்னோட ப்ராசஸை பற்றி நான் ஒரு அப்கமிங் ரீல்ஸில் கவர் பண்ணுறேன், எப்படி நான் எடுக்கிறேன் எதுன்ட்டு. அது போக லைக் அவங்களுக்கு சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, இனிஷியலாக பண்ணும்போது லைக் அவங்க ப்ரைஸ் ரொம்ப கன்சர்னாக இருந்தாங்க, எனக்கு இந்த பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 ரீலுக்கு அவங்க சொல்கிற பட்ஜெட்டில் பண்ணுங்க. அவங்க கன்வீனியன்ட்டாக ஆனாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஓகே. இப்போ நான் வந்துட்டு ஒரு ரீல் வந்து 1000 ரூபாய்க்கு பண்ணுறேன், கிளைண்ட் வந்துட்டு எனக்கு ஒரு 750 பண்ணி கொடுங்க இல்லை 500 பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா லைக் நெக்ஸ்ட் ரீல்ல இருந்து இந்த பட்ஜெட்டுக்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம பேசிடணும். அதை பேசிட்டு அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்துட்டு சில பேர் வந்துட்டு அப்படியே விட்டுட்டு போறவங்களும் இருக்காங்க. பட் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. பட் ஒரு நல்ல கிளைண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்கமிங் வீடியோஸ்ல இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா கவர் பண்ணி ஒரு லாங் வீடியோல பார்க்கலாம். ஏன்னா ரீல்ஸ்ல பெருசா வந்து நம்ம கவரே பண்ண முடியல. டாபிக்ஸ் எல்லாம் சும்மா சின்னதா பேச வேண்டியதா இருக்கு. ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட்ல உட்காந்து ஒரு பொறுமையா நம்ம பேசுவோம். நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பீஸ்.